ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். மனித வாழ்வின் அனுபவங்கள் வழியாக உங்கள் சரவணன். நம்ம வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா, நம்ம ஒரு ஆரோக்கியமாக இருக்கட்டும், ஒரு செல்வ செழிப்பாக இருக்கட்டும், ஒரு சந்தோஷமாக இருக்கட்டும், கண்டிப்பாக பார்த்திங்கன்னா இதெல்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு சிறப்பாக அமையலை அப்படின்னா காரணம் பார்த்திங்கன்னா அதுக்கு நம்ம தான் காரணம் பார்த்திங்கன்னா நம்ம பார்த்திங்கன்னா இந்த எதிர்மறை சிந்தனைகளோட தாக்கம் பார்த்திங்கன்னா நம்ம பார்த்திங்கன்னா வாழ்க்கையில் மேலே வர முடியாமல், நம்மளை ஒரு சந்தோஷமாக இருக்க முடியாமல், அப்புறம் பார்த்திங்கன்னா உறவு முறைக்குள்ள பார்த்திங்கன்னா ஒரு கருத்து வேறுபாடு, இந்த மாதிரியெல்லாம் நிறைய வரக்கூடிய காரணம் பார்த்திங்கன்னா அந்த எதிர்மறை எண்ணங்களோட தாக்கம் தான். அந்த எதிர்மறை எண்ணங்களை பார்த்திங்கன்னா நம்ம சிறப்பாக கையாண்டோம் அப்படின்னா அதிலேருந்து நம்ம வெளியே வந்துடலாம். கண்டிப்பாக பார்த்திங்கன்னா அந்த எதிர்மறை எண்ணங்களை பார்த்திங்கன்னா எப்படி கையாளணும்னு பார்த்திங்கன்னா, நமக்கு அந்த எதிர்மறை எண்ணங்களோட தாக்கம் வரும்போது பார்த்திங்கன்னா நம்ம சில நேரங்களில் நமக்கு மேலே ஒரு சக்தி நம்மளை இயக்கிக்கிட்டு இருக்கு. அந்த சக்திக்கிட்ட பார்த்திங்கன்னா ஏதோ சூழ்நிலை காரணமாக இந்த மாதிரி ஆகிப்போச்சு, இறைவா உங்களுக்கு நன்றி, இந்த மாதிரி இந்த சூழ்நிலை காரணமாக அப்படி அமைஞ்சனால இன்றைக்கி பார்த்திங்கன்னா இன்றைக்கி இந்த மாற்றம் எங்களுக்குள்ளே தோன்றிட்டுருக்கு. இதுக்காக நான் உங்களுக்கு மனதார நான் நன்றி சொல்கிறேன், இறைவா என்னை மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி அந்த இறைவன்கிட்ட பார்த்திங்கன்னா நம்ம சிறப்பாக ஒரு நன்றி உணர்வை நம்ம வெளிப்படுத்தணும். ஒரு மன்னிப்பையும் கேட்டோம் அப்படின்னா அந்த இறைவன் பார்த்திங்கன்னா நம்மளுடைய அந்த எதிர்மறை எண்ணங்களை பார்த்திங்கன்னா சிறப்பான ஒரு மாற்றத்தை கொடுப்பார். அந்த மாற்றத்திலேருந்து பார்த்திங்கன்னா நம்ம நம்ம வாழ்க்கையை சிறப்பாக அமைச்சிக்க முடியும். உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஒரு கணவன் மனைவியாக இருக்கட்டும், ஒரு அம்மா அப்பாவாக இருக்கட்டும், ஒரு குழந்தைங்களாக இருக்கட்டும், உறவினர்களாக இருக்கட்டும், இந்த மாதிரி பார்த்திங்கன்னா எல்லாருக்கிட்டையுமே பார்த்திங்கன்னா நம்ம அந்த எதிர்மறை எண்ணங்களோட தாக்கத்தினால பார்த்திங்கன்னா நம்ம கருத்து வேறுபாடுகளை ஏற்படுத்தியிருப்போம். அதை பார்த்திங்கன்னா நமக்குள்ளே ஒரு மாற்றத்தை கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா அது சிறப்பாக அமையும். அப்படியே நம்மளை விட்டு அவங்க விலகியே போகிறாங்க அப்படின்னாலும் இறைவன் பார்த்திங்கன்னா அது கண்டிப்பாக நமக்கானவர்கள் அல்ல அப்படிங்கிறத இறைவன் நமக்கு வெளிப்படுத்துகிறாரு. அப்படி வெளிப்படுத்தும் போது பார்த்திங்கன்னா நம்ம அந்த சமயத்தில் அதுக்கும் நன்றி சொல்லிவிட்டு, இந்த பூமியில் பார்த்திங்கன்னா நம்ம ஒவ்வொருவரும் பார்த்திங்கன்னா தனித்தனி பிறவி, அந்த பிறவி அவரவருடைய கர்மாவை கழிக்கத்தான் பார்த்திங்கன்னா இந்த பூமியில் பிறந்து வந்திருக்கோம். கண்டிப்பாக பார்த்திங்கன்னா அது மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம யாரையுமே அவங்க இப்படி இவங்க இப்படி நம்ம குறையும் சொல்ல முடியாது. அவங்கள நம்ம ஒரு சிறப்பான ஒரு முறைக்கு நம்ம கொண்டு வரத்துக்கு நம்ம முயற்சி எடுக்க முடியாது. நம்மளை நம்ம சிறப்பாக சரி பண்ணால் போதும். அந்த சிறப்பாக சரி பண்ணும்போது பார்த்திங்கன்னா நம்ம பாசிட்டிவாக நம்மளை வெளிப்படுத்திட்டோம் அப்படின்னா சிறப்பாக இருக்கும் வாழ்க்கை. தேங்க்யூ.